ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அழகாக நீட்டாக கட் பண்ணலாம். கஸ்டமருக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணோன்னா எந்த அளவுக்கு நீட்டாக கட் பண்ணலான்றதை நான் பொறுமையாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக பொறுமையாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் நல்லா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களாலையும் ஈஸியாகவே ஒரு ப்ளவுஸை கரெக்டாக கட் பண்ண முடியும். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தெளிவாக கட் பண்ண முடியும். இந்த ப்ளவுஸோட அளவுமே வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்குது. சில ப்ளவுஸ் வந்து நீங்கள் முன்னாடி பக்கம்லாம் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. அது வந்து ஒரு சரியான அளவு கிடையாது. எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஒரு 28 இன்ச் இருக்குன்னா அந்த 28 இன்ச்சில் 14 இன்ச் பேக் சைடு 14 இன்ச் ஃப்ரண்ட் சைடுமே வரணும். இப்போ வந்து பேக்கில் வந்து ஒரு 18 இன்ச் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்து 10 இருக்குன்னா அது வந்து ஒரு சரியில்லாத அளவு. சரிங்களா? அதை நம்ம தான் கரெக்ட் பண்ணி தைக்கணும். பட் இந்த ப்ளவுஸில் கரெக்டாகவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு கீழே வந்து ஒரு லைன் பண்ணியிருக்கேன். நான் எப்போவுமே ஃபோல்டிங்க்கு கீழே 1.5 இன்ச்சு தான் விடுவேன். அது ஒரு சரியான அளவும் கூட. நான் 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இப்போ நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய அளவை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க, நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோலில் வந்து அந்த தையலோடைய அளவு எங்கே தையல் முடியுதோ அந்த இடத்துல வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம தான் கையில் இழுத்து கரெக்டாக வைக்கணும். ஏன்னா ப்ளவுஸ் வந்து அது உட்காரும்போது கொஞ்சம் மாற்றமாக தான் உட்காரும். நம்ம தான் கரெக்டாக எடுத்து வச்சு கரெக்டாக கையில் வச்சு நம்ம பிடிச்சிட்டு நம்ம அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். கீழே இடுப்போட சுற்றளவையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ அரை இன்ச்சு நான் தையலுக்கு அளவு கொடுக்குறேன். இப்போது ஷோல்டருக்கு வந்து இந்த சைடும் வெளியில் கொடுக்கணும், அந்த சைடும் வெளியில் கொடுக்கணும். ஆம்கோலுக்கு வந்து மேலே கொடுக்கணும், நெக்குக்கும் மேலே கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து தையலுக்கும் அளவு விட்டுக்கோங்க. இப்போது நம்மளுக்கு ரெடி அளவு ப்ளஸ் தையல் அளவு இது ரெண்டையுமே வந்து நீங்கள் கரெக்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி லைன் போட்டு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஸும் இல்லாமல் இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் இப்போவே நீங்கள் கற்றுக்கிறது தான் உங்களுக்கு நாளைக்கு கரெக்டாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஐடியாவில் வரும். நீங்கள் இந்த மாதிரி எப்போவுமே 2 லைன் போட்டுக்கோங்க. இப்போ ஷோல்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் மேலே விட்டுருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் வந்து லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போது நான் ஆம்கோலுக்கும் அந்த மாதிரி லைன் பண்ணிக்கிறேன். ஷோல்டருக்கு லைன் பண்ணிவிட்டு ஷோல்டரோட ரெடி அளவு ஃபஸ்ட்டு நான் லைன் பண்ணேன். 2வது தையலோடைய அளவும் லைன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்கோலுக்கு ரெடி அளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்து நான் தையலோட அளவை விடுறேன். இப்படி நம்ம எடுத்தால் தான் நம்ம தையலோட அளவு நம்மளுக்கு எதுன்றது தெளிவாக தெரியும். ரெடி அளவில் நம்ம கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ரெடி அளவை விட்டுட்டு தையல் அளவு மட்டும் அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்தாலும் அது நம்ம தைச்சி முடிக்கும்போது ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் வரலாம். இல்லை நம்ம தையலுக்கு அளவு மட்டும் ரெடியாக போட்டு ரெடி அளவு எடுக்கலனாலும் கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி 2 லைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சு அந்த இடத்துல நான் விட்டுருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்ம பேக்கில் வந்து ஒரு டாட் பிடிப்போம் ஷேப்காக. அதனால ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். சைடில் 1.5 இன்ச்சுக்கு அப்படியே வச்சு நான் ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிடுறேன். நான் கீழே மேலே தான் 1.5 இன்ச்சு இருக்குது, கீழே 2 இன்ச்சு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருப்பேன். எதனாலனா அந்த டாட் பிடிக்கிறதுக்கான லைனை விட்டுட்டு நான் வச்சுருக்கேன். இப்போது நெக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு அளவு எடுத்துகிட்டு அங்கேருந்து லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. தையலுடைய அளவில் ரெடி அளவில் கிடையாது. ஓகேவா? தையலோட அளவில் இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து ரவுண்டு போட்டுக்கோங்க, சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த நெக்கோட இது வந்துடும். இப்போது நம்ம ஆம்கோல் வந்து மார்க் பண்ண போகிறோம். தையலோடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் நீங்கள் மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 5 இருந்துச்சு, 5.5. ஸோ அது தையல் அளவு சேர்க்கும்போது 5 நான் 2.5 இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் வந்து ஆம்கோல் கர்வ் போட்டுக்கிறேன். நம்ம ஃப்ரீ ஹேண்ட்லேயும் ட்ரா பண்ணலாம். பிகினர்ஸ் பார்க்குறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாமே ஒரு வாட்டிக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் ரீசெக் எதுவுமே பண்ணலை. எனக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டிக்கு திருப்பியுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போது நம்ம ஷோல்டருடைய மிடில் எடுத்துகிட்டு அங்கே ஒரு லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து டாட்க்கு வந்து மார்க் பண்ணிடலாம். பேக் டாட்டுக்கு பேக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு டாட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஷோல்டர்லேருந்து கரெக்டாக இப்போ என்னுடைய ஷோல்டர் வந்து 3 இருந்துச்சு. 3 அப்படிங்கும்போது 1.5ல எடுக்கக்கூடாது. மிட் பாயிண்ட்டுன்றது 1.5 தான். நீங்கள் 1.25 வந்து ஆம்கோல் சைடு விட்டுட்டு நெக் சைடு வந்து 1.25 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த டாட் வந்து கரெக்டாக உட்காரும். இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி போகும். பெருசாக அது ஒரு இது இல்லை. ஆனாலும் ஒரு சின்ன டிப்ஸ் இது. ஓகேவா? இப்போது நம்ம வந்து பேக் டாட்டுக்கு
இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சில் கூட பண்ணலாம், 4 இன்ச்லேயும் பண்ணலாம். ப்ளவுஸோடைய இடுப்பு சுற்றளவும் பஸ்ட்டு சுற்றளவையும் பொறுத்து இந்த மார்க் வந்து மாறும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம ஏற்ற வேண்டியது இருக்கும், இறக்க வேண்டியது இருக்கும். சின்ன ப்ளவுஸாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் டாட்டோட அளவை குறைக்குவேன். பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாட்டோட உயரத்தை ஏற்றிப்பேன். ஓகேவா? ஸோ அது நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போது அந்த டாட் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு பெரிய ஊசியை வச்சு நான் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு அளவு மாறாமல் அப்படியே நம்ம வந்து டாட் பிடிச்சிடலாம், ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பொறுமையாக அழகாக கட் கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு. இது இப்படியே நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே நம்ம தைக்கும்போது ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கத்தில் இருக்கணும், ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இது வந்து 80 பாயிண்ட் தான் இந்த ப்ளவுஸ் பிட்டு, ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் அதுலேயும் நம்மளால் எந்த அளவுக்கு சேவ் பண்ணி தைக்க முடியுமோ அந்த மாதிரி சேவ் பண்ணி தைச்சிக்கணும். இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியுதானு தெரில கேமராவில், பட் எனக்கு தெரியும். ஸோ நான் அதனால் உங்களுக்கு ஒரு வாட்டிக்கு சொல்லிடுறேன். அந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு வந்து ரெடி அளவில் வந்து கரெக்டாக ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த அர்க்காத் டு அர்க்காத் மீட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஃப்ரண்ட்டு போட போகிறோம். இப்போ உங்களுக்கு துணி இப்போ எனக்கு கம்மியாக தான் இருக்குது துணி அப்படின்றப்போ நம்ம எப்படி எந்த அளவுக்கு கம்மி சேவ் பண்ணி நம்ம போட முடியுமோ அந்த மாதிரி போடணும். ஆம்கோல் போட்ட இடத்துல பேக்கோடைய நெக்கை வைக்கிறேன், பேக்கோடைய நெக்கு போட்ட இடத்துல ஆம்கோலை வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு மறுபடியும் துணி ஓரளவுக்கு சேவ் ஆகும். நீங்கள் கிராஸ் பீஸ் போடணுன்னா கூட நம்ம அந்த சைட்லேயே போட்டுடலாம், கம்மியாக துணியிலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது சின்ன சைஸ் தான் ப்ளவுஸு, அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட்டே போட்டு கொடுக்குறேன். அவங்க கொடுத்துருக்க ப்ளவுஸும் ஸ்ட்ரைட் கட்டு தான். ஓகேவா? நான் கிராஸ் கட் வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி நீங்கள் அந்த பேக்கோடைய ஆம்கோலும் ஷோல்டரும் மட்டும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த ஆம்கோல் நம்ம எக்ஸஸ் விட்டுருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணி வெளியில் வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எதுக்காக அந்த 1/2 இன்ச் அப்படின்னா, நம்ம எப்படியும் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஒரு டாட் பிடிப்போம் அக்கிளில், ஆம்கோலில் ஒரு டாட் பிடிக்கும்போது நம்மளுக்கு துணி கம்மி ஆகிடும். ஸோ ஜாயின் பண்ணும்போது ஈவனாக வராது. அதனால தான் நான் அக்கிள் சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுருக்கேன். அதை நம்ம வந்து டாட் பிடிச்சிருவோம், அது மைனஸ் ஆகிடும். அப்போ இப்போது நம்ம இந்த மாதிரி ஆம்கோலும் ஷோல்டரும் மட்டும் நம்ம ப்ளவுஸில் அந்த பேக் பார்ட்லேருந்து எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ அளவு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எடுக்கிறோம். மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் இந்த மாதிரி கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. நூல் சைடு எடுக்கக்கூடாது. எப்போவுமே அளவு வந்து மாற ஆரம்பிக்கும். கொக்கி சைடு தான் கரெக்டான அளவில் இருக்கும். இப்போது நம்ம அந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நெக்கு வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் சைடில் ஷோல்டருக்கான அளவை எடுத்துட்டோம். இங்கே நீங்கள் அந்த ஷோல்டரோட அளவை கரெக்டாக வரைஞ்சிட்டு அதிலிருந்து நீங்கள் வந்து நெக்கை எடுத்துக்கோங்க. நீங்கள் மேலே ஏற்றிட்டிங்கன்னா 1/2 இன்ச்சு உங்களுக்கு நெக்கு வந்து சின்னதாகிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே ஷோல்டருக்கெலாம் அளவு பேக் சைட்லேயே எடுத்தாச்சு. அதை லைட்டாக மார்க் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கும் உள்ளேருந்து உங்கள் நெக்கை எடுத்துக்கோங்க. நெக்கை எடுத்துகிட்டு நெக்கு எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம அந்த கொக்கி சைடில் ஒரு டாட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி எங்கே ஜாயின் பண்ணுறோமோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்கோல் சைடில் வந்துட்டு உங்களுக்கு பட்டி எங்கே முடியுதோ அந்த ஆம்கோல் ஸ்லீவ் தையல் இருக்கையிலே அங்கேருந்து பட்டி எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க்கு. இப்போது நம்ம வந்து மெயின் டாட் எடுக்க போகிறோம். ஷோல்டரை வந்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா மெயின் டாட் எங்கே முடியுதுன்றது உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் இந்த மாதிரி ஷோல்டரோட மிட்லேருந்து வச்சுட்டு மெயின் டாட் எங்கே முடியுதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி அந்த மெயின் டாட் எவ்வளோ இருக்குது, மெயின் டாட் ஹைட்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. மெயின் டாட்டுக்கு இடையில கொக்கியிலேருந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வருது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடது வந்து 2.5 இன்ச் இருந்துச்சு. ஏன்னா இது சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படின்றதுனால 2.5 இன்ச் இருந்துச்சு. இப்போது சைஸ்க்கு தகுந்த மாதிரி டாட்டுக்கு அளவு வந்து மாறும். இது வந்து ஒரு 28 சைஸு. ஸோ அதுக்காக இதில் வந்து இருந்தது 2.5 இன்ச்சு கரெக்டாகவே இருக்கும். நம்ம ஒரு வாட்டிக்கு செக் பண்ணிக்கணும், இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி. அளவு ப்ளவுஸு இருந்திருந்தால் கூட அதில் கூட நிறைய மைனஸ் இருக்கும். அதை நம்ம தான் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது நம்ம நெக்குக்கு வந்து போட்டிருந்த அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே தையல் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போது நீங்கள் அந்த தையலோட அளவில் தைச்சா தான் உங்களுக்கு சரியான அந்த நெக்கோட அளவு கிடைக்கும். ஓகேவா? அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த அளவு எடுத்ததில் ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிவிட்டு
இதிலேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. 3/4 இன்ச்சும் விட்டுக்கலாம். பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. இல்லை எக்ஸாக்டாக எனக்கு தைக்க தெரியுன்றவங்க 3/4 இன்ச்சே போதும். ஏன் பிகினர்ஸ்க்கு 1 இன்ச் அப்படின்னா, நீங்கள் வந்து பட்டி ஜாயின் பண்ணுவீங்க, அப்புறம் டாட் பிடிப்பீங்க, சின்ன சின்ன மைனஸ் வரலாம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸ் ஒரு 1/4 இன்ச் இருந்தால் கூட நீங்கள் தையல் தைக்கும்போது உள்ளே போயிடும். நீங்கள் கம்மியாக விட்டுட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும் ப்ளவுஸோட ஹைட். அதனால தான் 1 இன்ச்சு சொல்கிறேன். கரெக்டாக தைக்க தெரிஞ்சவங்க 3/4 இன்ச்சு விட்டாலே போதும். நான் அங்கிட்டு சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். கொக்கிப்பட்டி நூல் பட்டி அட்டாச் பண்ணும்போது அங்கே ஒரு கொஞ்சம் துணி மைனஸ் ஆகும். அதுக்காக மெயின் டாட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். நான் 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். நீங்கள் 1/2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது இடுப்பு பட்டி சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி தையலுக்கு அளவு விட்டுருக்கேன். நான் தையலுக்கு இந்த சைடில் எல்லாமே 1/4 இன்ச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஸ்லீவுக்கு மட்டும் 1/2 இன்ச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஸ்லீவுக்கு வந்து நம்ம கட்டாயமாக 1/2 இன்ச்சு விட்டால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் ஸ்கேல் போட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் அந்த மெயின் டாட்டு அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இதோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சு இருக்குது. இந்த 3 இன்ச்சை நான் அப்படியே வந்து ஹைட்டு ஏற்றிக்கிறேன். நான் முன்னாடியே வந்து கொக்கியிலேருந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டு இங்கே மெயின் டாட்டுக்கு வருதுன்றதை நான் மார்க் பண்ணியிருக்கேன். அது 1 இன்ச்சு 28 சைஸ் அப்படின்றதுனால 1 இன்ச்சு இருந்தாலே மெயின் டாட்டுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப 1.25 இன்ச் 1.5 இன்ச் கொடுத்தோன்னா அவங்களுக்கு துணி நிற்கும். அந்த பஸ்ட் சைஸில் வந்து அந்த துணி நிற்கும். ரொம்ப அது நல்லா இருக்காது. 1 இன்ச்சு கொடுத்தீங்கனாலே போதுமானது. இதுவே கொஞ்சம் பெரிய சைஸ் 30க்கு மேலே போகுதுன்னா கண்டிப்பாக அளவு மாறும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு அது கரெக்டாக வரும். இதுக்கு இவ்வளோ போதும். ஓகேவா? இப்போது நம்ம அதில் இருந்த மார்க் எல்லாத்தையுமே அப்படியே இதில் பண்ணிக்கலாம். ஆம்கோல் டாட்க்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். பட் ஆனால் இதை தான் நம்ம கரெக்டாக டாட் பிடிப்போமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம மெயின் டாட் பிடிச்சோன்னே அந்த மடிப்புக்கு நேராக எங்கே வருதோ அதுதான் நம்ம வந்து டாட் பிடிக்க முடியும். நான் ஜஸ்ட் மார்க்கிங்காக இதை காமிச்சிருக்கேன். இப்போது கொக்கிப்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த டாட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 2.5 இன்ச்சு எனக்கு இருந்துச்சு. அந்த 2.5 இன்ச்சையும் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே அப்படியே நான் ட்ரா பண்ணிடுறேன். ட்ராயிங் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எவ்வளோ இருக்குன்றதை ஒரு வாட்டிக்கு நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போவுமே இப்போ நான் செக் பண்ணலை, ரீசெக் பண்ணல. ஆனால் நீங்கள் எப்போவுமே திருப்பி ஒரு வாட்டிக்கு ப்ளவுஸை வச்சு ரீசெக் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கான்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போது நான் ஃப்ரண்ட் கர்வ் யூஸ் பண்ணியே ஃப்ரண்ட்லேயும் வந்து நெக் ட்ரா பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் நெக்குனால் நம்ம வெளியில் கூட லைன் எடுக்கலாம். இது இந்த சைஸ் ஓகே அப்படின்றதுனால நான் உள்ளேயே கர்வ் எடுத்து நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது உள்கட்டுக்காக லைட்டாக கொஞ்சம் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே அப்படியே லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி மார்க் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த அர்க்காத் போடணுமோ போட்டுக்கோங்க. இது இப்படியே கட் கொடுத்துருங்க. நம்மளுக்கு கரெக்டான கட்டிங் மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம யார் வேணால் கூட தைக்க முடியும். எப்படி கட் பண்ணணும், எந்தெந்த சைஸ்க்கு அப்படின்றது தான் இதில் ரொம்ப மெயினு. எந்தெந்த அளவுக்கு அளவு விடணும், பஸ்ட்டு சைஸ் இருக்கட்டும், நெக் இருக்கட்டும், எல்லாமே எப்படி நம்ம அளவு எடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம யாராக இருந்தால் கூட கட் பண்ணி நம்ம அழகாக ப்ளவுஸ் தைச்சிடலாம். நான் இதோட ஸ்டிச்சிங் வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் போர்ஷனை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது எனக்கு தேவையான அளவுக்கு நான் அந்த அர்க்காத் எல்லாமே எங்கெங்கே நம்ம கொடுத்துருக்கோமோ அது எல்லாமே ஒரு அர்க்காத் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பெரிய ஊசி இருந்துச்சுன்னா அந்த ஊசி வச்சு கூட அந்த டாட்டோடைய ஹைட் எவ்வளோ இருக்கோ அங்கேயுமே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. தைக்கும்போது அளவு மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து டெய்லரிங்கில் நல்லா வந்து சாதிக்க முடியும். நிறைய நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். எல்லாராலையுமே நல்லா சம்பாதிக்க முடியும். நிறைய டெய்லர்ஸ் நிறைய சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் கம்மியாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம எப்போவுமே கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணோம் நம்மளாலையும் நிறைய சம்பாதிக்க முடியும். நீங்கள் துணியை அயன் பண்ணிவிட்டு தான் அந்த மாதிரி வந்து கட் பண்ணணும். அயன் பண்ணாமலே நம்ம கட் பண்ணோன்னா சின்ன சின்ன அளவு அதுலேயும் மாறும். அளவு ப்ளவுஸையுமே அயன் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தான் நம்மளுக்கு வந்து டெய்லரிங் நம்ம தைக்கிற ப்ளவுஸை ஃபினிஷிங் வந்து சூப்பராக காட்டும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். நான் வந்து துணியை இந்த மாதிரி 4 ஃபோல்ட் பண்ணி போட்டுட்டேன். மீதி இருக்க துணியில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் 1.5 இன்ச்சுக்கு லைன் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு நீங்கள் 1.5 இன்ச்சு ஸ்கேல் இருந்தால் அதை வச்சு லைன் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்கேல் வந்து 1.25 இன்ச்சு இருக்கும். அதனால் நான் 1.5 இன்ச்சு வச்சுட்டு ஸ்கேல் வச்சு லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த ஸ்லீவ் வந்து எங்கே ஆம்கோல் அந்த ஷோல்டரும் ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகுதோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஸ்லீவோட ரவுண்டு நீங்கள் கை வச்சு கரெக்டாக பிடிச்சிக்கணும். இல்லைனா அளவு வந்து மாறும் கண்டிப்பாக. நீங்கள் கரெக்டாக கை வச்சு இந்த மாதிரி இழுத்து வச்சு பிடிச்சிங்கன்னா தான் அது கரெக்டாக நிற்கும். இல்லைனா சின்ன சின்ன அளவு மாற்றம் இருக்க தான் செய்யும்.